சொல்லியிருப்பாரு. அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கறவை மாடு வளர்ப்பு புத்தகத்துல இருந்து சில இதை சொல்ல போறோம். அதை வந்து நீங்க ஒரு கன்றுப்புக்கு கிடைக்க என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கு நான் சில இதெல்லாம் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இதையும் நீங்க தெரிஞ்சுங்க. அதாவது ஜனவரி மாசம் அப்படின்னா ஏப்ரல் மே அப்படிங்கிற 2 மாசத்துக்குள்ள நம்ம கன்று 3வது மாதம் கணக்கு வரும். அந்த 3வது மாதத்துல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாசம் வந்து சென ஊசி போட்ட 2 முதல் 3வது மாதம் அதுல வந்து பாத்தீங்கன்னா கறவை மாட்டுக்கு சிறப்பரிசோதனை செஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அதுல சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அக்டோபர் மாசத்துல கன்று என்று 10வது மாசம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது அப்படிங்கிற மாதிரி தெளிவாக வச்சிருக்கேன். அது நவம்பர் மாசத்துல நவம்பர் டிசம்பர்ல கருவின் வளர்ச்சிக்கு கூடுதலான தீவனம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தீவனம் வைங்க அப்படிங்கிற மாதிரி நவம்பர் டிசம்பர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜனவரி மாசம் எப்பயும் போல கறவை மாடு இன்னொரு கண்ணை போட்டுரும், இதுதான் சைக்கிள் அப்படிங்கிற மாதிரி தெளிவாகவே அது கொடுத்துருக்காங்க. அதை நீங்களும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. கரெக்டாக உங்களுக்கும் வருட ஒரு கன்று எடுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் பால் பண்ணையில் இன்னும் சிறந்து விளங்குங்க. நன்றி. நல்ல பருவத்துல 21 வருஷம் அனுபவம் இருந்தாலும் இது வந்து பாத்தீங்கன்னா நான் கறவை மாடு நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எதுவுமே என்ன பயிரல. நம்மளோட தனிப்பட்ட கருத்துக்கள் பயிர்றதுக்கு பதிலாக கறவை மாடோடைய வளர்ப்பு அப்படிங்கிற புத்தகத்துல இருக்கிறத உங்களுக்கு சொன்னோம்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது அனைத்துமே கறவை மாடு வளர்ப்பு புத்தகத்துல கொடுத்துருக்காங்க. இதை நீங்க தொடர்ந்து மொத்தம் ஒரு இதான் வந்து காலகண்டர் போட்டுருக்கீங்க. எத்தனை போட்டிருக்கோம் மொத்தத்துல போட்டு இது ஒண்ணு ஒரு 10-15